வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வந்து நம்ம எக் வச்சு செம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய எக் லபதார் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 தக்காளி மீடியம் சைஸு கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. 10 போல் முந்திரி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக எண்ணெயில் பரட்டி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிருக்கேன். தண்ணி ஏதோ விட்டுக்க வேண்டாம். அதையும் நல்லா எண்ணெயில் பரட்டிக்கோங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக திருப்பி ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக அதை வந்து கொதிக்க வச்சுக்குவோம் நம்ம அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு வந்துட்டு மல்லித்தூள், 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது தொட்டுக்கிறதுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி இட்லி தோசையோட சைடிஷாக கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி முந்திரி அரைச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துப்போம். உள்ளே சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நல்லா கலந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் போல் கஸ்தூரி மேத்தியை வந்துட்டு கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 1.5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கிரேவி திக்காகவும் வந்திருக்கு பாருங்கள். ஓரங்கள் லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. மூடி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் மேலால் வந்துட்டு கட் பண்ண மல்லி இலையை தூவிக்கலாம். தூவினதுக்கப்புறமா முட்டையை உடைச்சிட்டு நம்ம கிண்ணத்தில் ஊற்றிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கிண்ணத்தில் ஊற்றிட்டு ஏன் நம்ம பாத்திரத்துக்குள்ளே விடுறோம் அப்படின்னா, கெட்டு போச்சு அப்படின்னா கூட நம்ம சடனாக உள்ளே விட்டுட்டோன்னா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்படி இந்த போல் கப்பில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த எல்லோ எக்கு மேலே வந்துட்டு மேலால் அப்படியே மிளகுத்தூள் தூவிக்கோங்க. கொஞ்சம் போல் மிளகுத்தூள் தூவிக்கலாம். இதை வந்து நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது, அப்படியே தான் வச்சுக்க போகிறோம். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துக்குவோம். இதோட ஸ்பெஷலே இல்லை அந்த எக்கு லபதாரோட ஸ்பெஷலே வந்துட்டு எக்கு நம்ம வந்து பரட்டி போடாமல் அப்படியே வச்சு சாப்பிட்றது தான். இதுலேயே வந்து நல்லா நம்ம மூடி போட்டு வச்சுட்டு எல்லோ எக்கு நல்லா குக் ஆகிற வரையிலும் வெயிட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். இதை லைட்டாக உடச்சி விட்டுறலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். மூடி போட்டுட்டு எல்லோ எக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து சூடாக பரிமாறலாம். ரொம்ப சூப்பரான ஈஸியான டேஸ்டான எக் வந்து லபதார் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.